இப்போ பொங்கலுக்கு ஆஃபரே பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மதிப்புல சில்க் காட்டன் சாரி வெறும் 51 ரூபாய் கொடுக்க போறோம். வெறும் 51 ரூபாய்க்குங்களா? வெறும் 51 ரூபாய் கொடுக்க போறோம். என்னடா சொல்றீங்க? ஆமா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணிட்டு பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு வெறும் 51 ரூபாய் சாரி. ஓ, கிராண்டா இருக்கு மாட்டேங்குது சார், பார்க்கவே டாப் கிராண்டா இருக்கும். வெறும் 51 ரூபாய்க்கு. இது போல ஜம்பர் பம்பர் ஆஃபர்ல நிறைய உள்ள விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். நான் வணக்கம் கோடான கோடி வாடிக்கையாளர் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கலெக்ஷன். பொங்கல் கலெக்ஷனுங்களா? பொங்கல் கலெக்ஷன். ஒரு சிறு தொழில் வேலை செய்யறாங்க. இப்போ எங்க போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. இல்ல நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம். எந்த தொழில் தொடங்கினாலும் முடியும், முடங்கி போயிருது. காய்கறி வியாபாரமா 4 நாள் அழுகி போயிருது. வேலைக்கு போறோமா 10 மணி நேரம் வேலை செஞ்சு 300 ரூபாய் சம்பளம் கிடையாது. அந்த மாதிரி நீங்க சின்ன தொழில் தொடங்கலாம். சின்ன தொழில் தொடங்கலாம் இல்லையா, ஒரு நான் பிசினஸ் பண்றேங்க, நான் ஆன்லைன் பண்றேங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு மாங்கல்யம் டெக்ஸ்டைல், ஈரோடு தான் லொக்கேட் ஆயிருக்கு. டிஸ்பிளேல போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. வழி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கூண்ட்ல ஈஸ்வரன் கோவில் வீதியில 4th லெஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th லெஃப்ட்ல உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு சந்துக்குள்ள இருக்கும். சந்துக்குள்ள வந்தீங்கன்னா சகல நன்மையும் கிடைக்கும். ஓகேங்களா? ஈரோடு மாங்கல்யம் சந்துக்குள்ள இருக்குது, சகல நன்மையும் கிடைக்கும். மாங்கல்யம் வந்தா மண் வீடு கூட மாளிகையாகும், குடிசை கூட கோபுரமாகும். கடை ஃபுல்லா குலச்சு நிறைய அடிக்க வச்சிருக்கீங்க. குமிச்சிட்டேன் அங்க பாருங்க, ஃபுல்லா குமிச்சாச்சு. எல்லாம் யூனிஃபார்ம் பேஸ். ஓகே, இந்த ட்ரிப் எல்லாமே சிங்கிள் செட்ல எல்லாமே 500 பீஸ் 300 பீஸ் செட் பேஸ் ரெடி ஸ்டாக் இருக்கு. ஆமா, ரெடி ஸ்டாக் இருக்குது. நான் ஒவ்வொன்று 500 பீஸ் வச்சிருக்கேன் பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி இருக்குன்னு சொல்லி உருட்டலாம் மாட்டேன், நேரில் வந்தா காமிச்சிருவேன். ஓகேங்கண்ணா. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடிக்கிட்டு பேல் பேலா போயிட்டு இருக்குது. ஓ, இப்போ பார்சல் போயிட்டு இருக்குது. ஆமா, பேல் பேலா போயிட்டு இருக்குது பாருங்க. ஓகே, கீழே பாருங்க, வெறும் பாருங்க 60 ரூபா. 60 ரூபா தான். 60 ரூபா. ஓகேங்கண்ணா. 60 ரூபா. ஓ, கம்மியா இருக்கு 60 ரூபாய்க்கு. ஆமா, 60 ரூபா. இந்த மாதிரி சூப்பர். 60 ரூபா ஸ்டார்ட் ஆகி 500 600 700 ஒவ்வொன்றா வரும். ஓ, எல்லா ரேட்லயுமே இருக்கு சார். எல்லா ரேட்லயுமே இருக்குது. பாவாடை பண்ணா 52 ரூபா 72 ரூபா 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் பேஸ் வரும். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாயில இருந்து வரும். ஓ, ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து எடிஜர் எல்லாம் எடுத்துக்கலாமா? ஆமா, ஏடிஜர் எல்லா கலெக்ஷன் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. ஓகேங்கண்ணா. இது புதுசா வந்திருக்கு, நியூ மாடல். டமால் டுமில் வெறும் 90 ரூபா. 90 ரூபா தானா? வெறும் 90 ரூபா. செம்மையா இருக்கு 90 ரூபாய்க்கு. குளு இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய வரும். ஓகேங்கண்ணா. இங்க பாருங்களேன், வெறும் 90 ரூபா. 90 ரூபா தான். வெறும் 90 ரூபா. நேர்ல இருந்து ஒரு அள்ளிக்கலாம் சார். அள்ளிட்டு போலாம், குமிச்சிட்டு போலாம், நீங்க எண்ணி எடுத்துட்டு போலாம். நீங்க ஓகேங்கண்ணா. கட்டுக்கு கட்டா வரும் சார். வெறும் 90 ரூபா. இங்க பாருங்க, 90 ரூபா. 90 ரூபா பாருங்க. கலர் இருக்கு பாத்தீங்களா? அப்படி செம்மையா இருக்குண்ணா சார். சூப்பரா இருக்கும். அடுத்து ஜிலேபி கிரேப்புங்களா? ஜிலேபில கிரேப். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, சும்மா குளு இருக்கும். நல்லா சைனிங்கா இருக்க மாட்டேங்குது. நல்லா சைனிங்கா சூப்பரா இருக்குங்க பாருங்க. செம்மையா இருக்குண்ணா. செம்மையா இருக்குங்களா? அதோட கலர்ஸ் எல்லாம் எடுத்து போடலாமா? பாத்தலாம்ண்ணா. இங்க பாருங்க, வெறும் ரேட் கம்மி தான். சீப் அண்ட் பெஸ்ட். பாருங்க என்ன பிரைஸ் வருதுண்ணா பாருங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்குது? ஒரு 250 ரூபா மேல வருமானா? 250 2 சாரி தரேன். 2 சாரி எடுத்துக்கலாம். ஆமா, அண்ணன் கடைக்கு வாங்க, அள்ளிட்டு போங்க. மாங்கல்யம் வந்தா மண்ணீடு கூட மாளிகையாவும், குடிசை கூட கோபுரமாவும். ஓகேண்ணா. அதுதான் 120 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கட்டு வாங்க. சைனிங் சால் எப்படி இருக்குது? குளு இருக்கும். கேமரா சைன் கிளியரா தெரியுதாண்ணா? சூப்பரா இருக்கும். வந்த பல படத்தை பார்வதி கேட்கணும். எங்கக்கா உனக்கு மட்டும் இருக்குது, சந்திக்க மட்டும் நல்லா கட்டின்னு போகுது, ஐயோ சும்மா சேலே வேணுங்குது அப்படிங்கிற வியாபாரத்துல. ஓகேண்ணா. ஆமா, இங்க பாருங்க, வெறும் 120 ரூபா. செம்மையா இருக்குண்ணா. 90 100. அடுத்து இங்க பாருங்க, நீங்க ரொம்ப விலை கம்மியில கேட்டீங்கல்ல, எல்லாரும் 40 ரூபா 50 ரூபா 40 ரூபா 30 ரூபா இருந்தாங்க. நாங்க 50 ரூபாய்க்கு சரி. 50 ரூபா தானா? 50 ரூபா. என்ன சொல்றீங்க? நாங்க 50 ரூபா. 50 ரூபாய்க்கு வேற லெவலுக்கு மாட்டுது சேலை. ஆமா, வெறும் 50 ரூபா தான். ஆமா, மேல பாக்குறது நல்லா தான் இருக்கும். ஓகே, மேல பாக்க நல்லா தான் பார்க்கும். 50 ரூபா ஓட்ட உடசல், இஎம்ஐ தலைக்கு ஏறும் பழம், பல இஎம்ஐ தலைக்கு பேருஞ்ச பழங்கிற மாதிரி 50 ரூபாய்க்கு ஓட்ட சேலை அதான் வரும். நான் ஃபேக்டா நான் தான் சொல்லல. இவ்வளவு வெள்ளச்சட்டை போட்டுட்டு சும்மா பாலும் பழமா பேசிட்டு நேர்ல வந்தவொடனே காட்டுறது கொடுத்துட்டேன்னாக்கா இந்த வெள்ளச்சட்டை போடுறதுக்கு மரியாதை இல்லை. ஓகே, வெள்ளச்சட்டை போட்டா ஒரு முதலாளிங்கிற வெள்ளச்சட்டை போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம உண்மையை சொல்லணும். நான் சொல்லி அது டேமேஜ் வரும், ஓப்பனா சொல்லிடுறேன். 50 ரூபா இருக்கு, நல்லா மீடியமா தான் இருக்கும். அது சொல்லிடுறேன். கிஃப்ட் பர்பஸ் கொடுக்குறவங்களுக்கு, ஏதோ அடிச்சு விடுறவங்களுக்கு, நடுவில் காத்து வாகல அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறவங்களுக்கு இந்த சேலை சூட் ஆகும். வியாபாரம் சூட் ஆகாது. வியாபாரிங்க நம்பி வாங்காதீங்க. ஓகேங்கண்ணா. சும்மா 50 ரூபாய் கிடைக்குது 60 ரூபாய் கிடைக்குது கிலோ கணக்கில் உருட்டுவாங்க. அந்த மாதிரி உருட்டி ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க எடுத்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு பணமும் ஒவ்வொருத்தர் ஜுவல்ஸை நகை வச்சு எடுத்துட்டு வருவாங்க.
நகையை வச்சு பணம் வச்சு வாங்கிட்டு வருவாங்க, இல்லையா 10 ரூபா வட்டிக்கு அதை வாங்கிட்டு வருவாங்க. ஓகே, இப்படியே ஒரு வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா, நமக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்க ஏங்கி போய் வரவங்க ஈரோட்டுக்கு. அப்படியே மாட்ட பணத்தை நம்ம வந்து ஏமாத்த நினைக்க கூடாது. ஓகேண்ணா. நம்மள்ட்ட இருக்கா இல்லையா, அதான் 2 பாயிண்ட். ஓகே, அவங்க காசு போட்டு தான் எடுக்க வரீங்க. ஆமாண்ணா. நான் கேட்கற கேள்வினா காசு போட்டு தான் வாங்கிட்டு சும்மா வாங்கிட்டு போல இல்ல. அப்ப இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போ, 50 ரூபா 60 ரூபாய்க்கு இப்படிதான் இருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போ. அவன் இதுதான் பார்க்க இன்னொரு பக்கம் எடுக்கிறானா, அவன் ஏமாந்து போறானா, அது அவங்க பாடு. அவங்க அதுக்கப்புறம் வந்து சண்டை கட்டிட்டு போறாங்க, அது அவங்க பாடு. நம்ம எப்படி இருப்போம் அப்படிதான். ஓகேண்ணா. ஓகேவா, 50 ரூபா நான் தான் சொல்ல, நம்மள்ட்ட வந்தாலே சொல்லிடுவோம் இந்த ரேஞ்சில் பாருங்க, இந்த ரேஞ்சில் சாரீஸ் இப்படிதான் இருக்கும். இப்ப நான் போன்றப்ப வீடியோல முக்கிய காமிச்சா இல்ல பாவாடை 50 ரூபா பாவாடை சாயமோ சுருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், 52 ரூபாய் பாவாடை சாயமோ புளிச்சு காமிச்சோமா இல்லையா. ஓகேண்ணா. அது வியாபாரி, செக்கலாட்டின சுத்தமான வியாபாரி. ஓகேவா. ஓகேண்ணா. அடுத்த காசு பார்க்கலாங்களா? பார்த்துலாங்கண்ணா. இங்க பாருங்க, அதுல இது வந்து குலாபி கிரேப். குலாபி கிரேப்புங்களா? கிரேப்ல மொத்தம் 20 வெரைட்டி இருக்குது. ஓ, கிரேப்லயே? ஆமா, கிரேப்ல மொத்தம் 20 வெரைட்டி இருக்குது. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு மாட்டுக்கு கிரேப். ஆமா, குளு 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 குளுன்னு இருக்கும். ஓகேண்ணா. எப்படி குளு 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 குளுன்னு இருக்கும். சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க, இதுக்கு அடுத்த குவாலிட்டி இது வந்து 150 ரூபா வரும். 150ங்களா? 150க்கு. கலர்ஃபுல்லா இருக்குண்ணா பார்க்க. அச்சு சூப்பரா அடிபொலியான சேச்சி அப்படிம்பாங்க இல்லையா. செம்மையா இருக்குண்ணா. எப்படி 150 ரூபா, வேற லெவல். சூப்பரா இருக்குதா, பட்டாசா இருக்கு. இருப்பா சிவப்பு சார், அந்த இதை போட்டுடலாமா? எதுனா சொல்லுங்க, நல்லா இருக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கா. சூப்பரா இருக்குண்ணா. என்ன சூப்பரா இருக்குது சாரி சொல்லணும், அதுதானே பாது விட்டா கட்ட விட்டுறீங்களா. இது கலெக்ஷன்ல இந்த மாதிரி வரும். ஓகேங்கண்ணா. எல்லாமே கட்டுக்கட்டா இருக்குது. என் தங்கச்சிக்கு நான் கிள்ளி காட்டுறேன், நேர்ல வந்து அள்ளி இறப்பேன். அள்ளிட்டு போயிடலாம், அள்ளி இறப்பேன். ஓகேங்கண்ணா. ஓகேவா, சூப்பர். சாம்பிளா காமிச்சிட்டோமா? பார்த்துலாம். அடுத்துங்க வாங்க, நம்ம மாங்கல்யத்தோட ஹார்ட் பீட்டுங்களா? ஹார்ட் பீட். ஓகே, சூப்பரா இருக்கு சேலை. நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் சாரி. சொந்த உற்பத்திங்களாண்ணா? ஆமா, நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் சாரி. நேமோட வந்துருதானா? ஆமா, நம்மளோட சொந்த உற்பத்தி சாரி. எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பக்கம் 10 மில் இருக்குது, அந்த பக்கம் 10 கார்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த பக்கம் எனக்கு 200 தறி ஓடுது. அப்ப ஏப்பா நீ வீடியோ போட்டு 5க்கு 10க்கு வித்துன்னு சொல்லலாம். ஒரு அளவுக்கு தான் அடிச்சு விட்டா மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும். 1 நம்பர் டுபா குர்றான்னு சாரி அட்டகாசமா இருக்கு. நான் பார்க்க கொடுக்கணும். கலெக்ஷன்னா 50 ரூபா 60 ரூபாய் வீடியோ போடுறது முக்கியம் இல்ல, கலெக்ஷனை பார்த்தா எகிரணும், நிக்கணும் கலெக்ஷன்ல. ஓகேங்கண்ணா. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதுண்ணா. ஒவ்வொன்றுக்கு 8 கலர் 6 கலர் மேட்சிங் இருப்பா. சேர்ல இருந்து பக்காவா இருக்க மாட்டேங்குது. ஆமா, 630 பக்கா. நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஆயிட்டுது. சூப்பர்ண்ணா. ஓன் ப்ரொடக்ஷன்னா தறி நான் போய் ஓட்டுறது இல்லைங்க. அதுக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம பயம் இல்லைங்க. பிரிண்டிங் மட்டும் தான் நம்ம போறது, கிரே யாராலையும் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓகேவா. சூப்பர். இங்க வரும் இதெல்லாம் அதில் வர கலர் மேட்சிங். ஓகேண்ணா. இப்படி செட்டாக இருக்காண்ணா. ஃபோட்டோலையும் நம்ம பேரோட தான் வரும். ஓ, நேமோடைய ஃபோட்டோலையும் நம்ம நேம் இருக்கும். ஓகேங்கண்ணா. நீங்கள் வாங்கிட்டு போறீங்களா, அந்த ஃபோட்டோலையும் அந்த ஃபோட்டோ நம்ம பிராண்ட் நேமு அந்த மெட்டல் நேமோட தான் உங்களுக்கு மாடல் நேமோட தான் வருங்க. பாருங்க, கலர்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரே டிசைன் கலர்ஸ் இருக்கு ஃபுல்லாக. ஆமாம், 8 கலர் போட்டிருப்பேன். ஓகேங்கண்ணா, சூப்பர். இதில் மட்டும் ஒரு 26 டிசைன் டு 70 கலர்ஸ் மேலே இருக்குது. ஓகேங்கண்ணா. ஒரே டிசைனை பார்த்தீங்கன்னா மேட்சிங் அப்படிங்க பட்டாசா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குங்களா? அடுத்து பாருங்க, அல்வாவா? ஹல்வா. பேர் அல்வாவாண்ணா? பேரே அல்வா, சேலை அல்வா. இங்க பாருங்க, நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கு. நான் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். துணி நல்லா சாஃப்டாக இருக்கும். 175 ரூபா. 175 175 ரூபா வித் ப்ளவுஸோட நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பர். விலை கம்மி இன்னும் இருக்கு, 100, 120, 130 இருக்குது. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. ஜார்ஜெட் குவாலிட்டி பாருங்களா, வித் ப்ளவுஸோட. இந்த ப்ளவுஸோடைய செம்மையா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கும் பாருங்க. நம்ம கலெக்ஷன் எல்லாம் மாறிட்டே இருக்குமாண்ணா? ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குமா. நான் தான் இன்னும் பொட்டி கலெக்ஷன் காட்ட ஆரம்பிக்கலாமா. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், புது கலெக்ஷன். ஓ, புது ட்ரெண்டிங் மாடல். இன்னைக்கு ட்ரெண்டிங் மாடல் மார்க்கெட்ல 250 ரூபாய் மேல போயிட்டு இருக்குது. ஓகே, எவ்வளவு? 250 ரூபாய். ஹோல்சேல்ல 250, அண்ணன் கொடுக்குறது 220. இங்க பாருங்க. 220 தான். இங்க பாருங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங் சாரி. சூப்பர்ண்ணா, சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குது சேலை? எப்படி செம்மையா இருக்குண்ணா.
இனிக்குவா இருக்கணும். வெறும் 220 ரூபா. 220 தானா? 220 தான். சூப்பரா இருக்கும் வித் பிளவுஸ். வித் பிளவுஸோட. வித் பிளவுஸோட. ஓகேங்கண்ணா சூப்பர். சாரி ஆஃபர். சாரி ஆஃபருங்களா? சாரி ஆஃபர் எப்படி? ஓ ஃபுல் ஒர்க் என்ன ரேட் நீங்களே சொல்லுங்க. ஜூம் பண்ணி நல்லா காட்டிடுங்க. ஃபுல் ஒர்க் சேலை ஃபுல்லா காட்டுங்க. ஒரு 800 வருமானது? வெறும் 300 ரூபா. 300 ரூபாயா? வெறும் 300 ரூபா. பந்தயம் வரும். 300 ரூபாயா? வெறும் 300 ரூபா பந்தயம். ஓபன் சேலஞ்ச் ஆஃபர். ஓபன் சேலஞ்ச் ஆஃபர் வெறும் 300 ரூபாய்க்கு தரேன் நான். ஓ செம்மையா இருக்கு. 300 ரூபாய்க்கு. ஆமா கலர் சாட்ல வந்து இந்த மாதிரி கட்டுக்கட்டா வந்துரும். நான் ஊன சாம காட்டுறேன். அடுத்து இங்க பாருங்க. ஒர்க் சாரி ஃபேன்சி சாரி எல்லாமே 150 ரூபா. 150 ரூபா தான். நான் 150 ரூபாய்க்கு. ஓகே. வெறும் 150 ரூபா. 150 ரூபா தானா? 150 ரூபா. என்னங்க 150 ஒன்லி. 150 தான். 150 இங்க பாருங்க. ஸ்பெஷலுக்கு என்ன ரேட் போச்சு நீங்களே சொல்லுங்க. நான் சொல்ல ஹோல்சேல் ரீட்டைல் சொல்லுங்க. 600 ரூபா பக்கமா போச்சுனா நான் வெறும் 350 ரூபா. 350 ரூபா தானா? பாதி கம்மியா இருக்கு மாட்டேங்குது. பாதி நான் கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. கொடுப்பேன் பாரு 350 ரூபாய்க்கு. அப்படி. ஓகேண்ணா செம்மையா இருக்குண்ணா. நம்ம கலர் சட்டை எல்லாமே கட்டு அடிக்க வச்சிருக்காங்களா பசங்க? ரெடி ஸ்டாக் இருக்கு எல்லாத்துலயும் இருக்குதான். 150 ரூபா. ஓகே. 150 ஒன்லி. 150 ஒன்லி. இது 150 தானா? எல்லாம் 150 ரூபா. வந்தா ஒரு அல்லாலிட்டு போய் ஆஃபர் ரேட்டுக்கு. இன்னொன்னு பம்பர் ஆஃபர் உங்களுக்கோசமே காத்து நிக்குது. பம்பர் ஆஃபருங்களா? ஆமாண்ணா. ஓ ட்ரெண்டிங் சாரியானா அது? என்ன சாரி நீங்களே சொல்லுங்க பாப்போம். பட்டர்ஃப்ளை சாரியானா? பட்டர்ஃப்ளை சாரி. என்ன ரேட் மார்க்கெட் ரேட்? தக்க ஆடவா இன சக்தியோட ஆடவா. என்ன ரேட்டு? ஒரு 550 600 வருமானா? வெறும் 250 ரூபா. 250 ரூபாயா? வெறும் 250 ரூபா. நிஜமாவானா? பட்டை கலப்பரமா இருக்கு இன்னைக்கு. ஓ ரேட் ஏடா பேல எடுத்துல மாட்டேங்குது. பேல் தான் எல்லாம் எடுத்துன்னு போதுங்க. இங்க பாரு 250க்கு. எவ்வளவுக்கு? 250 ரூபாய்க்கு. 250 ரூபாய்க்கு. இங்க பாருங்க. சேலை எப்படி வேற லெவல்ல இருக்குதுண்ணா. வெறும் 250 ரூபா. சூப்பர்ண்ணா. எப்படி கட்டாங்க பாரு. ஓ கட்டா இருக்குங்களா? கட்டு வேணும். ஒயிட் இருக்குது. ஒயிட் இருக்கு. ஓகே சூப்பர். வெறும் 250 ரூபா. அல்டிமேட்டா இருக்குண்ணா. எப்படி ஆஃபருக்கு ஆஃபர். ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு மாட்டேங்குது இன்னும். சரிப்பா இதெல்லாம் போச்சு. எனக்கு இன்னைக்கு பொட்டி கலெக்ஷனா வேணும். லினன்ல வேணும். டசர்ல வேணும். அண்டர் சில்க் வேணும். இந்தாங்க. இது ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரி. இது ஃபேமஸான யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்கண்ணா. ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஓ ட்ரெண்டிங்ல. ஆமா டிஸ்பிளேல போட்டுருக்கோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்கண்ணா. இது மார்க்கெட் ரேட் 900 ரூபாய்க்கு போயிட்டுதுப்பா. 900 ரூபா தானா? 900 ரூபா. ஒரு சாரி ரேட் 900 ரூபாய்க்கு போயிட்டுது. ஓகே நம்ம கிட்டனா வெறும் 350 ரூபா. இங்க பாருங்க 350 ரூபா தானுங்களா? இங்க பாருங்க கலெக்ஷன் எப்படி. ஓ செம்மையா இருக்கு. நான் பார்க்க சாரி எந்த இன்ஸ்டாகிராம் எந்த யூடியூப் ஆனா எடுத்து பாருங்க. ஓகே இந்த சாரி அப்படியே காட்டுவாங்க. எப்படி இருக்குது? சூப்பர். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குதா? டிஜிட்டல் பிரிண்ட். ஃபுல் டிசைன் வந்துருக்கு சாரி ஃபுல்லா. ஃபுல் டிசைன். இதோட கலர்ஸ் பேட்டர்ன் பார்ப்போமா? பார்த்தலாம்ண்ணா. இதோட கலர்ஸ் பேட்டர்ன் வாங்க. சூப்பரா இருக்கும். ஒவ்வொன்றும் இனிக்குவா இருக்குங்க பாருங்க. செட்டாவா இருக்குங்களா? அப்படியே போட்டுங்க. அப்படி காட்டுறீங்களா? பார்த்தலாம்ண்ணா. கேரளாவோட வந்து தெளிவா. ஆமா தெளிவா வரும். சூப்பர்ண்ணா. கலெக்ஷன் இருக்கணும். சும்மா 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 100 ரூபான்ட்டு கலெக்ஷனை மட்டுமே காட்டாம இருக்காங்க பாருங்க. எப்படி மேட்சிங் செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குங்களா? அல்டிமேட்டா இருக்குண்ணா. இங்க பாருங்க. எல்லா கலரும் எப்படின்னா இங்க பாருங்க. எப்படி டிசைன் நேச்சுரலா தெரிய மாட்டேங்குது. மணி டிசைன் நேச்சுரா அண்ணன் கையில வரைஞ்ச மாதிரி இருக்குமே. இங்க பாருங்க. இதே இன்னொருத்தட்ட நீங்க அட்டை கேட்டிருந்தீங்க. ஆமா சாமி விடிய நான் உட்காந்து படம் வரைஞ்சாங்க அண்ணன்றுவாங்க. நிஜமா உருட்டுறதுக்கு நம்ம அளவே கிடையாது. இங்க பாருங்க பிளவுஸ் ஃபுல்லா தோகை வந்துருது. ஆமா சூப்பரா இருக்குதுண்ணா. சாரியை பாக்குறீங்களா? இங்க பாருங்க. எடுத்து கொடுக்குண்ணே. சாரி எப்படி செம்மையா இருக்குண்ணா. இதுலயும் ஃபுல் டிசைன் வந்துட மாட்டேங்குது. ஃபுல் டிசைன். இந்த பக்கம் வந்து கேமரா காட்டுங்க. நல்லா இப்படி நேராகிற மாதிரி காட்டுங்க. சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கும். தக்க பெண்ணா ஆடவா. எப்படி செம்ம அல்டிமேட்டா இருக்குண்ணா. சாரி பார்க்க சூப்பரா இருக்கும். பார்த்தா எடுத்துலாம். கலர்ஸ் காட்டுறோம் பாருங்க. மின்னுங்களா? ஆமா. ஓகே இங்க பாருங்க. இந்த 2 இந்த 3 எப்படி அந்த எல்லோ பாரு அப்பா கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. சூப்பர்ண்ணா. கலெக்ஷன் எப்படி? அட்டாசு கலப்புறீங்கண்ணா. கலெக்ஷன் ஒன்று கலக்கணும். இங்க பாருங்க. வச்சிருப்பீங்களா? இதுல 12 கலர் மேட்சிங். 12 கலருங்களா? அத்தோட விட்டுறாதீங்க. அடுத்து இன்னொன்னு வரேன் பாருங்க அண்ணன். ஓகே இங்க பாருங்க. பறக்குதா பட்டர்ஃப்ளை பறக்குதா.
அடி அடிப்பொலியான சேச்சி பிடிக்கண்ணு. சேலை எப்படி சேரில் பட்டாச்சும் பறக்க மாட்டேங்குது. பட்டாம்பூச்சி பறக்குதா? சூப்பராக இருக்குதுண்ணா. இருக்கு. இப்போ பாட்டுங்க. சேலை நல்லா பிடிக்கண்ணு. தெளிவாக இருக்குண்ணா டிசைன். 3D டிசைன் மாதிரியே தான் இருக்கும். சேம். சூப்பர். அங்கே அதில் ப்ளவுஸை மட்டும் பாருங்களா அங்கே எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன பட்டா பிச்சு போட்ட மாதிரி. சூப்பர்ண்ணா. இதோட கலர்ஸை பார்ப்போமா? பார்த்துலாண்ணா. நிறைய கலர்ஸ் எனக்கு காட்டணும் ஆசையாக. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸ். அதுவும் பாருங்க இந்த டிசைன்லாம் அப்பா சூப்பருங்க. எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் தான். இங்கே பாருங்க இதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. இங்கே பாருங்க கலர்ஸ் பார்த்தீங்களா? ஓகே. இங்கே பாருங்க க்ரீன், வயலட், ஓகேண்ணா, பிஸ்கட் சாம்பர், மெஜெண்டா, எல்லா கலரும் ராமர் க்ரீனு, இந்த ஊதா கலரு, ஓகே, இந்த வெந்தய கலரு, இது காஃபி. ஓகேங்கண்ணா. காஃபியில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் சிங்கிள் கலர் வராது. எல்லாமே சிபிசி கலர் மேட்சிங் தான் வரும். ஓகே. அதாவது இங்கிலீஷ் கலர் மேட்சிங் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு கட்டாக வரும். எப்படி பார்த்தீங்களா? அந்த கட்டுக்கிட்ட அள்ளிட்டு போயிடலாம். நம்ம கட்டு கட்டாக அள்ளிட்டு போயிடலாம். சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்குமா கலெக்ஷன் இந்த ட்ரிப்பு. இங்கே பாருங்க. இதுக்கு பேர் இந்த பிளாக் கரண்ட். பிளாக் கரண்ட்டுங்களா? பிளாக் கரண்ட். ஓகே. பிளாக் கரண்ட் அரைச்சி ஸ்கின் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையா? ஆமாண்ணா. ஏப்பா அதுதான் காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணணுங்கிறது. என்னப்பா கல்யாணம் சொன்னோன்னு சேலை கீழே விழுவுது. இந்த வாரத்திலே கல்யாணம் ஆயிருமா? எப்படி செம்மையாக இருக்குண்ணா. டிஃப்ரெண்டாக இருக்கணும் கலெக்ஷன். இங்கே பாருங்க பிளாக் கரண்ட்டு. பிளாக் கரண்ட்டு எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குதா சேலை? பயங்கரமாக இருக்குண்ணா. டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா. கலரே பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கணும் பார்க்க. பார்த்தீங்களா? சூப்பர். இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கள்கிட்ட கேட்லாக்லாம் எங்கே வச்சுருந்தா? கேட்லாக் ஐட்டமாண்ணா? சொல்லுங்க பாங்க. அம்பர்லா ஐட்டம். ஓகே. ஓ டிஃப்ரெண்டாக இருக்குது நம்மள்ட்ட. சூப்பர்ண்ணா. எல்லாம் ட்ரெண்டிங் தான். யூனிக்கு ட்ரெண்டிங். சூப்பர்ண்ணா. யூனிக் ட்ரெண்டிங். முன்ன காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த சைடோட கேட்லாக். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. செம்மையாக இருக்குண்ணா. கேட்லாக் ஆகிட்டே சேல்ஸ் பண்ணிடலாம் மாட்டேங்குது. ஆமாம் எல்லாமே சேல்ஸ் சூப்பராக சேல்ஸ் ஆகும்ப்பா. இங்கே பாருங்க இன்னொன்று யூனிக் ட்ரெண்டிங்ஸ். இது வந்து டசர் சில்க்கு. ஓகே. காட்டுங்க. சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குண்ணா பார்க்கவே. சூப்பர்ண்ணா. இதெல்லாம் இதோட கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்களா? ஓகே. நான் பவுச்சோட வந்துடுமாண்ணா? இல்லை பவுச்சோட வரும். ஓகேங்கண்ணா. சூப்பர். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்களா? செம்மையாக இருக்குண்ணா. ஒன்று பண்ணியிருக்கேன் வேட்டிக்குங்க பாருங்க. லிலன்ல யூனிஃபார்ம். லிலன் யூனிஃபார்முங்களா? லிலன் சேரீல யூனிஃபார்ம் எப்படிக்கும் முடியும். சேலை மட்டும் பாருங்கப்பா. காசு கூட வேணாங்க. அந்த சேலைக்கே தனியாக 500 கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா? ஆமாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க தனியாக நீங்கள் 700 சொன்னீங்கன்னா கம்மன் எதுவும் வாய் பேச மாட்டாங்க கஸ்டமர். ஓகேங்கண்ணா. கம்மன் வாங்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்க. கலரும் செம்மையாக இருக்குண்ணா பார்க்க. இங்கே பாருங்க மேட்சிங் எப்படி. சூப்பர். ப்ளவுஸு கீழே ப்ளவுஸ் பார்த்தீங்களா? ஓகே. சேரோட ஃபுல் வியூ காமிச்சிருவோமா? பார்த்துலாம்ண்ணா. கண்ணு எப்படி கண்ணு இல்லை எப்படி இல்லை இந்த இல்லை எப்படி டிசைன் பேட்டர்ன் எப்படி சூப்பராக இருக்குதுண்ணா. வேறு லெவல் கலெக்ஷன்ஸ்னால் இப்படி கொடுக்கணும். யூனிக்காக கொடுக்கணும். அங்கே பாருங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று 200 பீஸ் சிங்கிள் கலர் இருக்குது. ஆமாம் இதெல்லாம் நாங்கள் பிரிண்டிங் பண்ணது. ஓகே. நீங்கள் எடுத்து நாங்களாக பிரிண்டிங் பண்ணது. ஓ சூப்பர். லுக்கு கொடுக்கணும். ஏன் மற்ற கடைக்கு மாங்கல்யத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியலன்னா நானாக பார்த்து என் தங்கச்சிகளும் உருவாக்குனது. ஓகே. இந்த மாங்கல்ல செக்கு வேற ஆணி வேற செக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி உருவாக்குனது. ஒருத்தரை பார்த்து நம்ம காப்பி அடிச்சு பண்ண மாட்டோம். ஓகேண்ணா. ஓகேவா? இதெல்லாம் வேஸ்ட் ஐட்டம். ஓ காட்டன் சரிங்களாண்ணா? பியூர் காட்டனில். ஓகேண்ணா. சூப்பர். ஓகேவா? நிறைய காசு இதில் மட்டும் இந்த டவர்ஸ் மாடலில் மட்டும் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. ஓ டவர்லேயே. ஓகேங்கண்ணா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க செட்டிநாடு காட்டன் கொண்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஓ செட்டிநாடு காட்டனுங்களா? இது செட்டிநாடு காட்டன், காரைக்குடி செட்டிநாடு காட்டன். ஓகேங்கண்ணா. பாருங்க. ஓ செம்மையாக இருக்க மாட்டேங்குதுண்ணா. பாருங்க சூப்பர் இருக்கும். செம்ம இனிக்குவா இருக்கும். எப்படி இனிக்காக இருக்கணும். இனிக்குவா இருக்கணும். கட்டினா கேட்கணும். ஓ கேட்கணும். வாங்க அடுத்த சில்க் சாரிக்கு போகலாமா? பார்த்துலாங்கண்ணா. சும்மா வாங்க ஒரு கிளான்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு? டைம் ஆச்சா இல்லையா? காட்டினா காட்டிகிட்டே இருக்கலாம் மாட்டேதாண்ணா. இங்கே பாருங்க வெறும் 200 ரூபா. ஓ வெறும் 200 ரூபா தானா? எப்படி இருக்குது? சூப்பர்ண்ணா. நிறைய கலெக்ஷன்ஸ் வரும்.
ஓகே நம்மளோட இருக்குது வெறும் 200 ரூபா. ஓகேண்ணா வெறும் 200 ரூபா. சூப்பர். நிறைய இது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் யூனிஃபார்ம் சாரீஸ். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சிருப்பீங்களா? ரெடியாக வச்சிருக்கோம் எல்லாத்துலையும். சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்குங்க பாருங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமாண்ணா? ஆமாம், கல்யாணம் காது குத்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். நேரில் வர வரைக்கும் நம்மள்ட்ட அது பார்த்தீங்கன்னா சாரீஸ், இன்ஸ்கர்ட், நைட்டி, ப்ளவுஸ் பட்டு, டாப்ஸ் எல்லாமே நைட்டி முதற்கொண்டு மீட்டிங் எல்லாமே இருக்குது. எனக்கு காட்டக்கூடிய டைமுக்கு பத்தலை. இப்போ பாருங்க டைம் எத்தனை ஆச்சு? மணி 10 மணி ஆகி போச்சு. 10 மணி ஆச்சுண்ணா. 10 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ எல்லா ரகங்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்குது. நேரில் வாங்க. வழி தெரியாதுங்க, டிஸ்பிளேல போடுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆயன் மெசேஜ் அனுப்புங்க கம்பல்சரி. ஓகே. ஈரோட்டுக்குன்னு வந்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது வந்துடும், அட்ரஸ் அண்ட் லொகேஷன் கலெக்ஷன்ஸ் வந்துடும். அதில் ஒரு அப்ராக்ஸா தான் போட்டு வச்சிருப்போம். ஸோ நீங்க கொஞ்சம் நேர்ல வந்துருங்க. நேர்ல வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ். எந்த ஒரு வாடிக்கையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து கட் பண்ணுங்க. ஓகேங்கண்ணா. நேர்ல போங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமா, நீங்க போட்டிருக்கிற பணம் உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி நல்ல லாபகரங்களோட கிடைக்கணுமா, உருட்டுற கடைக்கு கம்பல்சரி போகாதீங்க. ஓகேங்க, உருட்டுற கடை கம்பல்சரி போகாதீங்க. 1க்கு 10 கடை கூட விசாரிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த 5 போட்டா 10 எடுக்கலாம், 10 போட்டா 20 எடுக்கலாம்னு சொல்லி உருட்டுறாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அது என்றைக்குமே ஆகாது. வாழ்க்கையில் எடுத்த உடனே டாப் கியருக்கு போடுற வண்டி கம்பல்சரி ஏதோ ஒரு நிலைமை ஏதோ ஒரு இடத்துல கவுந்து தீரும். ஓகேண்ணா. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னே ஆன்லைன் ஆர்டர்ஸை கட் பண்ணுங்க. எந்த ஒரு வாடிக்கையாளருமே ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸை கட் பண்ணுங்க. நேரில் போங்க. நேரில் போயிட்டு அந்த துணியை தொட்டு பார்த்து ஒரு டைமுக்கு 4 டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேங்க, எனக்கு 4 டைம் வர முடியாதுங்க. ஆன்லைன் பண்ணா நான் பண்ணலாம். எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒரு மெட்டீரியல் ஃபோனில் பார்த்தாலே ஒரு டிஸ்பிளேல பார்த்தா இந்த மெட்டீரியல் இதுதான் நான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ தான் முதல் தொழில் தொடங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நேரில் போங்க. 4 கலெக்ஷனை பார்த்து எடுங்க. இந்த கலெக்ஷன் நம்ம ஊரில் என்ன ரேட் வருது, உங்கள் ஊர் கடைகளில் போய் பாருங்க. ரீட்டைல் கடைகளில் என்னென்ன ரேட் விற்கிறாங்க. உங்கள் அப்படி அக்கம் பக்கத்தில் சாந்திக்கா, பெரியம்மா, சித்தாக்கா, சிறியம்மா, பெரியம்மா இவங்கெல்லாம் விற்பாங்கல்ல, சுமதிக்கா, அந்த அக்கா, இந்த அக்காலாம் இருக்கும். ஊருக்குன்னு ஒரு 4 அக்கா வியாபாரம் பண்ணியே இருக்கும். இது இந்த சேலை வியாபாரம் கூட நியதி. இது வீதிக்குள்ள 4 பேர் கம்பல்சரி வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க, அங்கே ஒரு 4 கடையில் ஏறி விசாரிங்க. அங்கே இந்த ரகம் என்ன ரேட்டு போகுது, பாவாடை என்ன ரேட்டு போகுது, ப்ளவுஸ் என்ன ரேட்டு போகுது, ஜாக்கெட் பட்டு நைட்டில் என்ன ரேட்டு போகுது, டாப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கடைக்கு வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அங்கேக்கு இங்கேக்கு ஒரு 30-50% டிஃபரன்ஸை வரும். கம்பல்சரி ரீட்டைல் கிடைக்கும். நமக்கும் ஒரு 50% கொஞ்சம் பேர் உங்களுக்கு டிஃபரன்ஸை வரும். அப்போ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 30% வச்சுக்கிட்டாலுமே 1 லட்சம் முதல்ல போட்டால் 1,50,000 எடுக்கலாம். அதில் 50,000 சரக்கு தீரப்புறம் மறுபடியும் 50,000 ஒரு வருஷத்துக்கு ரொட்டேஷனில் போயிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுதான் வாழ்க்கை வியாபாரத்தினோட நியதி. ஓகேண்ணா, சூப்பர். ஓகே, நன்றி. நேரில் வாங்க, சந்திப்போம்.